ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீட்சா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்சா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அம்முக்காக தான் இதுவும். அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. அவர் வரும்போது வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி நான் சொல்லியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்தால் பீட்சா செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் வச்சு தான் இன்றைக்கி பீட்சா செய்யலான்னு இருக்கேன். அவர் வந்தோடனே ஸ்வீட் கார்ன் வாங்கி வந்தோன்னா அது வேக வச்சு செய்ய வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கணும். ஒரு 1/2 hour ஆச்சு ஊறினா தான் பீட்சா நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுடுவோம். அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்தாருன்னா அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு நான் அதுக்கப்புறம் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவில் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதனால் மைதா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு. நான் வந்து இன்னைக்கு 1 தான் செய்யலான்னு இருக்கேன். ஆனால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா 2 கூட செஞ்சுக்கிறேன். மைதா மாவு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் 1 ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஈஸ்ட்டு கிடைக்காதால பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன். இது ஊற்றி சேர்ந்து கலந்து விட்டுடணும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரும்னு தெரியல, வாங்க பார்க்கலாம் எப்படி தான் வருது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அம்முடன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு கண்டிப்பாக. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம குக்கிங் ஆயில் சேர்க்கணும். இது சின்ன ஸ்பூனுங்கிறதால வந்து நான் 4 சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இது கூட தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக இருக்குது தயிர். நீங்கள் கெட்டி தயிர் இருந்தது நான் இது வந்து வீட்டில் வந்து உர வச்சு செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சரி பார்த்து மாவு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது செய்யணும்னு. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைப்பேன். மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைப்பேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சிட்டேன். இது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வந்து லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் போட்டு தேய்ச்சி வச்சிடும். மாவு வந்து ஊறும் போது காயாமல் இருக்கும். அதனால் மாவு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சிடறேன். நான் நல்லா சாஃப்டாக அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour ஊறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு எண்ணெய் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊறுனதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வந்தாச்சு. ஹாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் மட்டும் வருதுன்னு பார்க்காதீங்க, அப்புறமா வீடியோவில் வருவார். கார்ன் வாங்கி வந்துட்டார். அதை வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக இது நம்ம இது சேர்க்காமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்டிக்காக செய்கிறோம். சாட் மசாலாவும் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா இருக்கும்னு நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒன்று நம்ம எளிதாக இருக்கே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நமக்கு என்ன கவலை, என்ன பண்ணுறது, என்ன வச்சு தான் எல்லாம் ட்ரை பார்க்குறாங்க. இது வந்து வேக வைக்காம கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்டம் தான். நான் வேணால் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, ஒன்றும் அந்தளவுக்கு மோசம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் என்ன எடுத்துருக்கேன்னா பீட்சா மேலே வைக்கிறதுக்காக வந்துட்டேன். இப்போ நான் குடமிளகாய் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆனியன் கொஞ்சம், டொமேட்டோ கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மாவு வச்சு 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா பீட்சா செய்ய இறங்கலாம். இறங்கலாமா? இப்போ பட்டர் எடுத்துன்னு வா. பீட்சா வேணும்னா வேலை செய்யணும்ல. ஓகே. ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேன்ல வந்து பட்டர் போட்டிருக்கேன். அதை வந்து அவர் வந்து தேய்ச்சி வைப்பார். அதுக்குள்ள நான் மாவு திரட்டிடுவேன். வேலை செய்யணும். ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டே இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலியாக ஆகிடும். ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணக்கூடாது. இதை போட்டு தேய். நான் மாவு உங்களுக்கு திரட்டி தரேன். நல்லா பட்டரை அப்ளை பண்ணேன் ஃபுல்லாக. அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். எனக்கு சமையலே தெரியாதுன்னு சொன்னல, அதோட வித்தியாசமா உனக்காக செய்யணும். புதுசா எதனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், எலிக்கு கொடுப்பாங்க. அதான் நான் நீ சாப்பிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேங்க. என்னங்க? நானே சாப்பிட்டுக்கிறேங்க. சரிங்க. ஓகேங்க. நீங்க வெளில போலாமா வீடியோ? சரிங்க. ஓகேங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெட்டியா இருந்த நேரத்துல இதை செஞ்சுருது. சிச்சோ டேக் முடியல. மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீஸ் தேய்க்கணும்ல? எங்கது? மேல இருக்கு. இதுல தேய்ச்சிட்டா? இது தேய்ச்சா வரும்ல? ஆஹா, நல்லா மாவு அப்ளை பண்ணிட்டு தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வராது. இவ்வளோ மட்டும் பீட்சா எனக்கு வர டேஸ்ட்ல இனிமே வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. நான் இது வரைக்கும் பீட்சாவே சாப்பிட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை. வெளியே சாப்பிட்டா நாட் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வெளியே பாருங்க, இந்த அளவுக்கு செஞ்சுட்டு பேச்சோட வேணும். நம்ம செஞ்சிடுவோம். இப்போ அந்த பேன்ல வந்து அப்படியே போட்டு இன்னும் கேஸ் ஆன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு. நான் பண்ணுறப்பா. இது வா 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 வா. நான் தானே உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னேன். சரி பண்ணு பண்ணு. ரெடியாகிறா. ஸ்டூலில் உட்காந்துக்குமா? அதே மாதிரி அந்த ரவுண்டா கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, கார்னர்ல கொஞ்சம் அப்படியே ரவுண்டா பெருசா வரணும் மத்தா. இது நான் தான் செய்றேன், அவங்க செய்யல. அத இல்ல சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. அத அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணனும் போல. எங்க குச்சி ஸ்பூன் ஃபோக் அது. அதே கண்ணே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது கதை விட்டுட்டு பரப்பாட்டு காசு. இப்போ இதை வச்சு ஃபோக்கில் ஓட்ட போட்டாங்க. இது எதுக்காக சொல்லு? எனக்கு தெரியும். சொல்லு சொல்லு. இந்த சாஸ்லாம் ஊறி வரதுக்காக தானே? தெரியாது எனக்கு. எதுக்கு போடுறது? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைதா மாவு வந்து ஹோல்ஸ் போடாமல் வச்சா உப்புன்னு நல்லா பெருசாக வந்துடும். அதனால் ஹோல்ஸ் போட்டால் ஸோ நமக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த உப்பு தன்மை. ஏன்னா நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம்ல, ஸோ பேக்கிங் சோடா வந்து உப்புற தன்மை அதிகம் கொண்டது. நான் பேக்கிங் சோடா போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பீட்சா செய்ய சொல்லி கொடுத்தது மாஸ்டர். உண்மை வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பரவாயில்ல. யார் சொல்லி கொடுத்தா என்ன? சரிம்மா. இதுக்கு அடுத்து இதுக்கு மேல வந்து நான் வந்து பீட்சா சாஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வீட்லயே கூட பீட்சா சாஸ் செய்யலாம் தெரியுமா? எனக்கு செய்ய தெரியும். அது ஒரு வீடியோவா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இதை வந்து ஸ்பூன் வச்சு கட் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணணும். வேணும் தேவைப்படும். சீக்கிரம் பசிக்குது சீக்கிரம். கம்பெனி விட்டு வந்த ஹஸ்பண்டுக்கு நல்லா வாய்க்கு ருசியா இதெல்லாம் செஞ்சு அப்படி வந்தவொடனே
கொடுக்கணும்னு பார்த்தா பாருங்க. இருங்க நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சார் வந்து நான் ஈவினிங்காக வரும்போது ஸ்வீட் கார்ன் வாங்கி தரேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது பார்த்தா 2 கையும் சும்மா இருக்குது. இப்போ போயிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்தாரு. அதனால தான் லேட்டு ஃப்ரெண்ட். இது யார் தப்பு? ஏன் தப்பு இல்லை, ஏன் தப்பு இல்லை. எங்களுக்கு சாஸ் ரொம்ப பிடிக்கும் தான் நாங்கள் அதிகமாக எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இது மேலே என்ன போட போகிறோன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணு. இந்த எல்லாம் அப்படியே ரைட்டாக அங்கெல்லாம் போகக்கூடாது. இது வேகும் போது அந்த உருகி வரும். ஓகே, இப்போ வந்து சீஸ் துருவி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேஸ்ட்டாக போது நான் நக்கிறேன். மிளகா தூள் சாப்பிட்ற மாதிரி சீஸ். எங்களுக்கு வந்து மொசரில்லா சீஸ் தானே அது. மொசரில்லா சீஸ் கிடைக்காதால நாங்கள் மில்கி மிஸ்ட் மொசரில்லா இதுக்கு எப்படின்னா பீட்சாக்குனே ஸ்பெஷலாக அந்த சீஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு அது கிடைக்கல இந்த இடத்துல, அதனால இது நார்மல் சீஸ் தான் அதை துருவி போடுறோம். பாருங்க அழகாக வருது, சீஸியாக இருக்கும். நல்லா அது போட்டா நல்லா சீஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நாங்கள் நான் தானே இந்த டிஷ்ஷு செய்யணும், நான் தானே பண்ணணும். பரவாயில்ல, நீ கைட் பண்ண, நானே செஞ்சேன். எப்படிதான் நமக்கு பீட்சா கிடைச்சா சோறு முக்கியம் குமார. அஃப்கோர்ஸ் நல்லா வந்திருக்கு. இதுவே பரவாயில்ல, ஓகேவா செய்யலாம் போல. இல்லை நமக்கு வந்து இந்த இதுவாக வரணும்ல. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து வீடியோ மறைச்சிடுறா பாருங்க. நான் என்ன பண்ணுறதுங்க? இது என்னது? கேப்சிகம், குடமிளகா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. குடமிளகா அழகாக டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன். கிச்சோ நாலு உப்பு போட்டுனா தெரியலையா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வயிற்றுல போச்சுன்னா இல்லை, கேமராவில் நான் வந்து ஹைட் எனக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நீ இந்த இடத்துல நில்லு அம்முன்னு சொன்னாங்க அவங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல இன்னும் இவங்கள ஃபுல் கவர், இவங்களே கவரேஜ், இப்போ வந்து ஆனியன் வைக்கிறேன். ஃபுல் கவரேஜ் இவங்களே மூடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வர முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களா? ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறோம், டெக்கரேஷன் பண்ணி எட்டி பார்த்து என்னை மறைச்சிடுறாங்க. கரெக்டாக வரணும்ல. ஆனியன் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டொமேட்டோ, கொஞ்சம் டொமேட்டோ வேணான்னு சொன்னேன். அவருக்கு டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும். அவருக்கான டிஷ் இருந்தால் அவருக்காக கேப் கடிலத்துலலாம் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே ஷெஃப் நான் கரெக்டாக சொன்னேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுவே நல்லா துணி கொடுங்க. ஸ்வீட் கார்ன் வைக்கிறேன். ஸ்வீட் கார்ன் நிறைய போட்டுக்கலாம். ஏன் இதெல்லாம் வைக்க வேண்டியது? டொமேட்டோ நல்லா வச்சுக்கப்பா நிறைய. போதுங்க, நம்ம சாப்பிடணுங்க. ஸ்வீட் கார்ன் அப்படியே தூவி வருது ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் வச்சு பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் மஷ்ரூம் நம்ம செய்யலாம். அப்புறம் வந்து இது வந்து வெஜிடேரியன், நான்வெஜ் ஒன்று ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் பீட்சா. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு. இப்போ இது மேலே வந்து சீஸ் தூவி விடுவார் சார். போடும் போடு பாப்பா, ஓரத்தில் போடு. உப்பு வந்துடும். இப்போ சீஸ் மொழணும். அதுக்குள்ள நான் சாப்பிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த சீஸ் வந்து நீங்க முன்னாடியே துருவி வச்சிட்டீங்கன்னா மெல்ட் ஆயிடும். இது ஆமா, இந்த சீஸ் அந்த மொசிலா வந்து இதுவாக மாட்டேங்குது, மெல்ட் ஆகாது. ஆமா. என்னது? மொசிலா. ஏதோ மொசரில்லா. மொசரில்லா. இங்கிலீஷ் பேசுறது அழகே அழகும். அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்க, ஸோ நான் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். ஸோ என்னோட இங்கிலீஷ் எனக்கு என்ன முக்கியமோ அப்படிதான் நான் பேச முடியும். ஓகேங்க, நான் செய்யலாம் சார். நீ முந்திக்கணும். ஓகே, ஒரு நான் செஞ்சேங்க. நமக்கு வேலை கிடைச்சது, நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சா போதும். நல்ல சீஸியாக வரப்போகுது. நான்
போட்டேன் முழுசா. சீஸியாக வரும். எனக்கு திரும்ப முடியல தானே. சின்னதாக இருக்குது, அது வந்து கையில் படுதா. ஸோ அதனால் ஒரு பீஸுக்காக ஏன் கையில் இழுப்பானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இருக்கும். அப்படின்னா 12 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15, மினிமம் வந்து 12 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட பீட்சா ரெடி. பேனில் செய்கிறோம் இன்னைக்கு. இது லைட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுக்கணும். இதுக்கு வந்து மூடி பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ மூடி சின்னதாக இருக்கே, பெருசாக இருக்கு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பீட்சாவை ஜூமில் கட்டுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. எப்படி இருக்கு. அதுக்கு வந்து மேல் முடி இது பாருங்க, இது புதுசாக ரெடி பண்ணிட்டு ஆமாம் எப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் அப்படியே ஆஃப் இதுல வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து அப்படியே வேக விடணும். உங்களுக்கு 15 நிமிஷம் கழிச்சு பீட்சா காட்டுறோம், வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு கமகமான்னு வருது. இது பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கரெக்டாக எங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, கட் பண்ணலாமா, சாப்பிட வேண்டியதுதான். நல்லா வந்திருக்கு, கலர்ஃபுல்லா. நான் தான் டேஸ்ட் ஸ்மெல் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் எடுத்து கட் பண்ணு. பீட்சா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன். எப்படி இருக்கு பாருங்க, சும்மா கலர்ஃபுல்லா இருக்கு. எலின்னு சொல்லிட்டு எலி யாரு? பீட்சா ரொம்ப கலரா இருக்குன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பீட்சா கடை போட்டுலாமா? ஒரே சூடா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, என்னோட அம்முக்கு இவ்வளோ அறிவு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. ஸோ நீங்கள் சூடாக இருக்கிறதால சாப்பிடல, நாங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. ஸோ ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பீட்சா சாப்பிட்டு வந்துடுறோம்.